சிவா சிவா வேலிப்பாலம் வழி இறங்க போயிட்டான். இப்போ வந்து ஸ்ட்ரைட்டா மறுபடியும் பம்பா கிளம்பிட்டு அதுக்கப்புறம் கொட்டாரக்கரா. இனி தப்பு பண்ணுவியா? இப்போ உனக்கு இந்த ஸ்பைடர் கடிச்சு நீ ஸ்பைடர் மேன் ஆயிட்ட. கையில எடுத்து கொடுக்குறாரு, தேங்க்ஸ் சொல்லிட்டு வா. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. பாட கட்டுமா? பாட கட்டணும், உனக்கு தான் பாட கட்டணும். ராணி தூங்குற மாதிரி நடிக்கிறானா? ராணி நம்ம அண்ணன் பேரு சதீஷ். ஃபன் வித் ராஸ்கல்ஸ் நான் உங்க போன்ல போட்டு தரேன். முண்டான காயம் நாளே மாறி போன மாயம் என்ன பொன்மானே பொன்மானே. சிவா 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 வேலிப்பாலம் வழி இறங்க போயிட்டான். ಆಗಲೇ ಬಂದಿತ್ತು ನೀರು ಕುಡಿಯಕ. வேலிப்பாலದಿಂದ அதிலே வராನು ಅವನ மாலைப்புறம் நடப்பதில்லை. ராணி என்ன பண்றாங்க? சாமியை பார்த்தாச்சு. சாமியை பார்த்துட்டு இருமுடியை வந்து ரிமூவ் பண்ணி அப்புறம் நெய் தேங்காவெல்லாம் உடைச்சி அந்த நெய்யெல்லாம் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டு இப்போ வந்து இங்கே வந்து நிற்கிறோம். இங்கேயும் தேங்காய் வந்து உடைச்சாச்சு. இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக மறுபடியும் பம்பா கிளம்பிட்டு அதுக்கப்புறம் கொட்டாரக்கரா. ஸோ என்னுடைய குலதெய்வ கோயில் அப்பாவோட சொந்த ஊருக்கு அங்கே போய் அங்கே இருக்கிற நம்ம சொந்தங்களை பார்த்துட்டு குலதெய்வத்துக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு அடுத்து நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். ஏப்பா இப்படி எட்டி பாக்குறியே, உனக்கு வெக்கமா இல்லையா? ஏண்டா உனக்கு வெக்கமா இல்லையா? கக்கூஸ்ல ஏதோ லைப்ரரி மாதிரி புக்கு படிச்சிட்டு இருக்கிற. இனி தப்பு பண்ணுவியா? இப்போ உனக்கு இந்த ஸ்பைடர் கடிச்சு நீ ஸ்பைடர் மேன் ஆயிட்ட. எவ்வளவு பவர் வந்தது? காசு அவர் கொடுக்குறாராம். இப்போ ஜிபே கொடுக்குறாராம். என்ன பண்றாரு பாப்போம். அது வந்து இதுல வச்ச பாருடா, ஸ்டிக் பேக்ல. எந்த பேக்ல? பாத்துக்கிறீங்க இல்ல அதுல எல்லாம் செக் பண்ணிட்டேன். இல்ல அதெல்லாம் வச்ச கார்னர் போட்டோம். சரி சரி. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. கையில எடுத்து கொடுக்குறாரு, தேங்க்ஸ் சொல்லிட்டு வா. நல்ல தரிசனமா டானி? பக்காவா? அப்படியே நீ இப்போ சிறான பவர் கட்சி. என்ன பவர்? என் பாத்ரூம்ல உட்காந்துட்டு ஸ்பைடர் கடிச்சது ஸ்பைடர் மேன். நீ அதுவா? மூலியமா ஸ்பைடர் கட்சி ஸ்பைடர் மேன் ஆயிட்டாப்ல அவரு. இப்ப நீங்க எப்படி வருவீங்க? கீழே கீழே எப்படி வருவீங்க? நீங்க காலை வச்சுதான் கொஞ்சம் விதமா இறங்கணும். அதான் இப்ப பறந்துரு வர வரவா தாவ தாவு தாவு. என்னப்பா சொல்லுங்கம்மா. என்னங்கம்மா? தெலுங்கு யூடியூப் சேனல். ఇంటర్నెట్. தேங்க்யூ. మాట్లాడునా తెలియదు అతను. మాట్లాడు తెలుగులో మాట్లాడు. నాకు తెలుగు రాదు. ఇది తెలుగే కదా? ఈ ఒక ముక్కే వచ్చు. அப்படின்னாதான் பேச தெரியாது. మాట్లాడునా ஆடுவேன். எங்கண்ணா காலாண்ட போயிட்டு ஐயோ காராண்ட போயிட்டான். என்னது தூக்கி இப்படி மண்டையில போட்டுட்டியா? தெரிஞ்சு தாங்க வண்டி இருக்கணும்னு நினைக்கிறேன். தண்ணி வேற வந்துருக்கு பாருங்க.
பவர் வேறு கட்சி பட்டா பண்ண லைட்டாக தொட்டோன்னு ஓடிது இப்போ தேங்காய்லாம் உடையட்டும். துணிலாம் ஈரமாட்ட போறியா? அதுதான் நினைக்கிறேன் ஈரமாக எப்படி வருது. இதான் நம்ம எதுவுமே பிடிக்கிட்டே நான் கையில் அதுதான் ஏமா பிடிக்கணும் இந்த பிளாஸ்டிக் வந்துச்சு ஒரு இப்போ உடச்ச வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? எப்போ உடைச்ச நீங்க சொன்னீங்களா பிளாஸ்டிக் உடச்சா கொஞ்சம் கேர்ஃபுல்லா பிடிக்கிட்டான்னு சொல்லிட்டு அதுதான் சொல்றேன். இப்போ என்ன கேம் விளையாடிட்டு இருக்கோம்? பாட்டுக்கு பாட்டு போட்டி இல்லை, பாட்டுக்கு மா மன்மத முந்திச்சுனா சாப்பசா. சரக்கு வச்சிருக்கேன். ஏய் இங்கெல்லாம் அது பாடக்கூடாது. பத்தலங்கிறாரு. இன்னும் 40 நாள் மாலை போட போறாரு போல அவரு. பத்தலையே மாலை எடுத்துருவா. இல்லடா சரக்கு பத்தலடா. ரிஜெக்ட் பண்ணிடுவேன். கேட்டேன் நாடா நான் கொல்லாதவன் எங்கடா இருக்கு? வாடா போய் சொல்லாதவன் டம்க்கு தக்க டம். என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன். நாவா நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. முடிய பத்தியா கண்ணாடி பத்தியா இங்க பாரு க்ளோஸ் பாரு கண்ணாடி பாரு கண்ணாடி பத்தியா இந்த மாதிரி பொறுக்கி கண்ணாடி மாதிரி திரவ நிறுத்திக்க பிரிஞ்சு போயிரு சொல்லு. பி பாப்பா பிபியா பி பி என்ன தாதா பாப்பா பிபியா பாப்பா பாடும் பாட்டு கேட்டி தலையே ஆல ஒரு பாட்டு பாடுங்க என்ன பாட்டு என்னது? என்ன ஆல நான் உங்களுக்கு தேவா அதை சொல்ற ஒரு பாட்டு பாடுறதுடா. பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா? பாட்டு போட்டு நான் பாடட்டுமா? பாட கட்டுமா? பாட கட்டணும். உனக்கு தான் பாட கட்டணும். பாலிலவ பாத்து இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. பஸ் தான் பார்த்தோம். பஸ் வந்து பயங்கர க்ரௌடு, ப்ளஸ் எல்லாருமே டயர்டு. ஸோ அதனால ஆட்டோ கரெக்டாக ஒரு அண்ணன் வந்தாங்க. ஆளுக்கு 100 ரூபாய் கேட்டாரு. ஓகே டன்னு சொல்லி எழுதியாச்சு. நம்ம அண்ணன் பேரு சதீஷ். முன்னான காயம் யாவும் மாறி போன மாயம் என்ன பொன்மானே பொன்மானே எந்த காயம் என்னவென்று சொல்லாமலே எங்க அழுகை வந்தது. எந்த சோகம் உன்னை தாக்கும் எண்ணும் போது வந்த அழுகின்றது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அபிராமியே காலாட்டு சாமியே நான் தான் தெரியுமா? சிவகாமியே சிவனின் நீயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா? போன வாட்டி மலைக்கு வரும்போது சொல்லிட்டு போனாங்க அண்ணன் கோவிலுக்கு இந்த மாரி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அரிசி ஆயில்லாம் எல்லாம் வாங்கியாச்சு. இதோ அரிசி மூட்டை ஊதுவத்தி ஸ்பீக்கர் செட் ஆல்ரெடி இப்போ போயிட்டு குத்துட்டு வந்துட்டோம். ஏன்னா கோயில் மூடுருவாங்க சொல்லிட்டு முன்னாடி போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம். கும்பிட்டு பிரசாதம்லாம் வாங்கியாச்சு. ராய் சொல்லிட்டேன் அது. ஹாய் ஹாய் ஹாய். ஸோ இதுதான் நம்மளோட குலதெய்வம் கோவில். அவங்க தான் குலதெய்வம். ஆக்சுவலாக உள்ள அதான் எந்த கோவிலுமே வந்து கருவறையோ இல்லை கோவிலில் இருக்கக்கூடிய சிலைகள் வெளியில் இருக்க சிலைகள் காமிக்கலாம். கருவறை அதாவது பூஜிக்கிற எந்த ஒரு தெய்வத்தையும் வந்து கேமராவில் காமிக்கூடாதுன்னுவாங்க. அது எதனாலன்றது சொல்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு அரிசி மூட்டையை கொடுத்துனோம். ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. வந்த டயர்டு கொஞ்சம் தூங்கிட்டோம். பட் தரிசனம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம அரிசி மூட்டையை மட்டும் கொண்டு போய் கொடுத்துருவோம். 50 கிலோடா? நான் சால்ட்டாக தூக்கியிருப்பேன். எங்கள் பெரியம்மா அவருக்கு டீயா காஃபியாடா? டீ தான். டீ டீ சக்கரை அதிகமாக வேணுமாங்க? நார்மலாகவே போடுங்க.
நார்மலே என்னடா பண்ற? டீ தான்டா. இதை விட்றா, என் பேக் விட்றா. இப்போ வேணா பெரியமா. இப்போதான் இந்த உண்ணியப்பம் கொடுத்தாங்க கோவில் போயிட்டு. போய் அரிசி, எண்ணெய், ஊதுவத்தி, ஊதுவத்தி அப்புறம் மியூசிக் சிஸ்டம் கொடுத்தோம். போயா? அது உடம்பு பரவாயில்லையா? எல்லா ദിവസവും ഇവിടെ எங்கே மகாதேவ க்ஷேத்திரம் அப்புறம் கணபதி கோவிலும் போய் 3 அம்பலத்தில் சுற்றி இங்கே வரும் 7:30. அப்படியா? அப்பா 3 அம்பலம். என்ன அந்த பொண்ணு அப்படி திரும்பி பாக்குற? அந்த பசங்களே இல்ல அங்க. 2 பேர் இருந்தது நீங்க பாக்கல. அப்ப நீங்க தான் பொண்ணு பாத்துருக்கீங்க. சரி சூப்பர். நான் மாலை போட்டிருக்கேன். நான் என் சாபம் வாங்கிக்கிறியா? நான் தான் சொல்றேன், இங்க சக்தியா இருக்கேன். நான் பாத்துட்டேன்ற நீ பார்த்தத கண் கொண்டா நான் பாக்குறேன். அப்ப யார் பார்த்தா? நீதான். அப்ப நீ பாக்குறன்றதுக்காக நான் பார்த்தேன். அவ்வளவுதான். எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா? அசிங்கமா கேட்பேன். கோவிலில் இருக்க பூஜை பண்ணுற சாமிகளையும் ஏன் வந்து கேமரா எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா, மெயினாக மூலவரை ஏன் எடுக்கக்கூடாதுன்னா, நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம்னா எவ்வளோ சுத்தபத்தமாக போகிறோம். குளிச்சுட்டு தான் போவோம். நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு நம்ம நான்வெஜ் சாப்பிட்டு தான் போகக்கூடாது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம்ல. இப்போ நம்ம ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்துட்டோம்னா நீ அதை ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போதும் அந்த சாமியை பார்க்கறதுக்கு ஈக்குவல் தான். ஓகேவா? அப்போ நம்ம சுத்தமா இருக்க மாட்டோம், குளிக்க மாட்டோம். குளிக்காம இருக்கும்போது காலைல இருந்தோடனே ஃபோனில் சில பேர் வந்து வால்பேப்பரை வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அந்த கடவுளுக்கு நம்ம கொடுக்குற அவமரியாதை தான். ஸோ அதனால தான் சொல்லுவாங்க கேமரா அதெல்லாம் எடுக்காதீங்க. ஏன்னா அது வந்து நமக்கும் பாதிப்பு தான். அந்த மாதிரி பார்க்கக்கூடாது அப்படின்றது வந்து அது ஒரு பேட் வைப் மாதிரி ஆயிடுதுல்ல. ஸோ அதுதான் காரணம். மானாவரியா கிராஸ் பண்றானுங்கல்ல. அடி அறுவட்டம்மாவே எப்படி போடா பண்ண? என்னது அறிவு கெட்ட மாவா? என்னடா அரோட்டி மாவா எப்படி போடுறா பண்ணாவ? அறிவு கெட்ட மாவே.